ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி தான். தக்காளி கலர்ன சாதம் எப்படி செய்யறதுங்கிற ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நீங்கள் ட்ரிப் மாதிரி போகிறதுனா கூட இந்த ரெசிபி செஞ்சு பேக் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் கலந்து கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. எங்கள் அம்மா செய்யும்போது வேறு லெவலில் இருக்கும். எங்கள் அம்மாட்ட கேட்டு நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு. நான் பிரியாணி ஸ்பைசஸ் அவ்வளோ அதிகமாக போட மாட்டேன், இவ்வளோ தான் போடுவேன். அந்த ஸ்டார் அனீஸ், மராத்தி முக்கு அதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1-2 ஆட் பண்ணால் போதும். ரொம்ப அந்த அலற மாதிரி இருக்காலும் நல்லா இருக்காது. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 3மே போட்டுக்கலாம். எனக்கு அந்த க்ரன்ச்சினஸ் பிடிக்குங்கிறதுக்காக நான் போடுறேன். தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நான் ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். விதை தெரிக்கும், அதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுக்கிறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா எண்ணெயில் பச்சை மிளகாய் போடும்போது பார்த்து போடுங்க, விதை தெரிக்கும். எனக்கு நிறைய டைம் கையில், முகத்துலலாம் பட்டிருக்கு, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நல்லா எண்ணெயிலே கலந்து விட்டுடலாம். நல்லா பச்சை மிளகாய் பொரியட்டும். நம்ம என்ன தான் வரமிளகாய் தூள் எல்லாம் போட்டாலும் அந்த பச்சை மிளகாய்க்கு இருக்கிற டேஸ்ட்டு வரமிளகாய்க்கு இருக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் பச்சை மிளகாவே யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ கார்த்திகை மாதம் ஒரு சிலர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கான ரெசிபி தான் இந்த ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தக்காளி பிரியாணி ரெசிபி வேறு, தக்காளி கிளர்ன சாதங்கிற ரெசிபி வேறு. தக்காளி பிரியாணி நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், மேலே கொடுக்குறேன் ஐ கார்டில். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கிளர்ன சாதத்துக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து போட்டோம் அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தட்டி போடுறதுனால போட்டுக்கலாம், அரைச்ச விழுது போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெயிலே மஞ்சள் தூள் போடும்போது பாருங்கள் நல்லா கலர் கொடுக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7 தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கல்லுப்பு போட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாங்க, ஏன்னா நம்ம எண்ணெயே ஆல்ரெடி சேர்த்து தான் ஊற்றிருக்கோம். நல்லா இது வதங்கட்டும். தக்காளி நல்லா கொலைய வதங்கி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் தான், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வரட்டும். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸில் நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா நீங்கள் தொக்கு மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி நல்லா ஒரு கிளறிட்டு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம்.
நம்ம வடித்த சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு சிலர் வரன்னு இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலர் கொஞ்சம் நல்லா பதமாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பிடிக்குமோ நீங்கள் அந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான டேஸ்டான தக்காளி கிளறின சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி அள்ளி போட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி பிடிக்கிறவங்களுக்கான ரெசிபி தான், அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு